நான் நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 1000 வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன். இவ்வளோ கேசஸ் நான் பண்ணியும் எனக்கு ஒரு சில வழக்குகளை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் அதை படிக்கும் போதே மனதளவில் எனக்கு பெரிய இம்பாக்டை கொடுத்து கண்ணீரை வர வைக்கிற அளவுக்கு கூட சில கேசஸ்லாம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மறக்கவே முடியாத ஒரு சில கேசஸ்ல இன்னைக்கு நான் சொல்ல போற அந்த கேசஸுமே இருக்கு. 2 வீடியோக்கு முன்னாடி தான் பிரவீன் கார்த்திகேயன் என்ற சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல இந்த கேஸை பத்தி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் உடனே அந்த கேஸை பத்தி படிச்சப்போ இதை கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும், பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஆர்டிக்கல்லாம் தேடி படிச்சு பார்த்ததுக்கு பிறகுதான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல எந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சு சாகக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு சாவை தான் 28 வயது நிறைந்த துஷாரா அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, துஷாராவுடைய உயரம் 153 சென்டிமீட்டர். அவங்களுடைய வெயிட் எந்த அளவுக்கு இருக்கணும்னா 44 இருந்து ஒரு 55 கிலோ ஆவரேஜா இருக்கலாம். ஆனா அவங்க சாகுறப்ப எவ்வளவு கிலோ இருந்தாங்க தெரியுமா? வெறும் 22 கிலோ தான் இருந்தாங்க. ஒரு 5வது படிக்கிற பையன் 6வது படிக்கிற பையன் எந்த அளவுக்கு ஒரு வெயிட் இருப்பானோ அந்த அளவுக்கு தான் இந்த 28 வயது நிறைந்த துஷாரா சாகுறப்ப இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு ரணக்குடூரமான சித்திரவதையை அந்த பெண் அனுபவிச்சு இறந்து போயிருப்பான்னு பாருங்க. அவங்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை மேற்கொண்டு படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆதங்கமா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பல நாட்கள் இந்த சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சு தான் இறந்து போனாங்க. எப்போதுமே நம்முடைய வீடியோஸ்ல ஒருத்தன் கத்தியால குத்திட்டான், அதனால இறந்து போயிட்டாங்க, முன்பகையினால இறந்து போயிட்டாங்க, முன் விரோதத்தினால இறந்து போயிட்டாங்க, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பால ஒரு ஆள் இன்னொரு ஆளை போய் கொலை பண்ணிட்டான், ஒரு ஆளை கடத்திட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணா, சீரியல் கில்லரா இருந்தா அதனால கொலை பண்ணா, ஆணவ கொலைக்காக கொலை பண்ணானுங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த துஷாராவுடைய வழக்கு இது எல்லாத்தையும் விட ரொம்ப வித்தியாசமானது. உங்க மனசை ரொம்பவே காயப்படுத்துற ஒரு வழக்கும் கூட. அப்படிப்பட்ட இந்த வழக்குல துஷாராவுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு, எதனால அவங்க இறக்க போற நேரத்துல வெறும் 22 கிலோ தான் இருந்தாங்க, அதுக்கான காரணம் என்ன, சுத்தி இருந்தவங்க யாரும் அதை பத்தி கண்டுக்கலையா, அவங்க அப்பா அம்மாலாம் அந்த நேரத்துல எங்க போனாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கொடூரத்தை பத்தின டாக்குமெண்ட்ரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எஃபோர்ட் எல்லாமே நிறைய பேருக்கு வீடியோஸாக போய் ரீச் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் பார்க்கும்போது அந்த கேஸை பற்றின ஒப்பீனியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்முடைய அண்டை மாநிலமான இயற்கையுடைய அழகு பொங்கி வழிந்து காணப்படுற கேரள மாநிலத்துல கொல்லம் மாவட்டத்துல கருநாகப்பள்ளி அயனிவேலி குளங்கரா என்ற கிராமத்துல விஜயலட்சுமி மற்றும் துளசிதரன் என்ற தம்பதியினருக்கு பிறந்த மகள் தான் இந்த துஷாரா. இந்த துஷாராவுக்கு அடுத்தபடியா துஷாந்த் அப்படின்ற ஒரு தம்பியும் இருக்காங்க. இந்த 4 பேரும் எந்த பிரச்சனையுமே இல்லாம, என்னதான் பொருளாதார வசதியா ஒரு பெரிய அளவுக்கு இல்லாம இருந்தாலும் ஒரு நல்ல லைஃபை தான் இவங்க அந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த துஷாரா வளர்ந்ததுக்கு பிறகு வழக்கமா பெண்களை பெற்ற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தேவையான பணத்தை சேர்க்கிறது, அந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்கு தேவையான நகைகளை சேர்க்கிறதுன்னு தங்களுடைய இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பொண்ணுக்காக சிறுக சிறுக சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சேர்க்க ஆரம்பிச்சதன் விளைவா 2013 அதே கொல்லம் மாவட்டத்துல கஞ்சாவேலி பக்கத்துல இருக்கிற திருக்கருவா என்ற கிராமத்தை சேர்ந்த சந்துலால் என்ற பையனுடைய வரன் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல என்னதான் ஜாதகம் சரியா இருந்தாலும் இந்த பொண்ணு வீட்டு சைடுல இருந்து மாப்பிள்ளை வீட்டு சைடை அப்ரோச் பண்ணவே இல்லை. அதற்கு பதிலாக மாப்பிள்ளை வீட்டு சைடான இந்த சந்துலாலும் அவனுடைய அம்மாவான 55 வயது நிறைந்த கீதாவை அழைத்துக்கிட்டு ஒரு நாள் இந்த துஷாராவுடைய வீட்டை பார்த்துருக்காங்க. அப்படி அவங்கள பார்த்து அந்த குடும்பத்து கூட பேசும்போதும் 2 வீட்டு சைடுக்கும் பொருத்தமும் அவங்களுடைய கேஸ்டும் சரியா இருந்ததுனால சந்துலாலுடைய அம்மாவான கீதா எங்களுக்கு எந்த வரதட்சணையும் வேணாம், நீங்க பொண்ணு மட்டும் கட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு எல்லாரும் வழக்கம் போல ஆரம்பத்தில் சொல்ற அதே கதையை தான் இந்த கீதாவும் சொல்லியிருக்காங்க.
ஆனா இப்படி நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சது மட்டும் இல்லாம அது கூட சில ஊசிகளையுமே சேர்த்து தான் இந்த கீதா உங்களுடைய வாயில வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் இந்த சந்துலாலுக்கும் துஷாராவுக்கும் நிச்சயங்கள்லாம் முடிக்கப்படுது. பட் முடிக்கப்பட்ட அடுத்த நாளே சந்துலாலும் சந்துலாவுடைய அம்மாவான கீதாவும் நேரடியா துஷாராவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் அந்த அப்பா அம்மா கிட்ட என்ன பேசுறாங்கன்னா, நாங்க சபையில பேசுனது சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொன்னோம், அதுக்குன்னு நீங்க எதுவும் பண்ணாமலாம் விட்டுறாதீங்க. என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் அவங்களுடைய சேஃப்டிக்காகவும் நீங்க 20 பவுன் தங்க நகைகளை போட்டுருங்க. இதை தவிர 2 லட்சம் ரூபாயை ரொக்க பணமாகவும் கொடுத்துருங்க. இது எல்லாத்தையுமே நீங்க 3 வருஷத்துக்குள்ள கொடுக்க பாருங்க. அப்படி உங்களால கொடுக்க முடியலன்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த 5 சென்ட் நிலத்தை எங்களுடைய பெயருக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாம்ப் பேப்பரோட இந்த சந்துலாலும் சந்துலாலுடைய அம்மாவும் அன்னைக்கு போயிருக்காங்க. வேற வழி இல்லாம மகளுடைய நிச்சயம்லாம் முடிக்கப்பட்டுருச்சு. இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம பொண்ணு வீட்டு சைடு தானே, நம்ம இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சு இந்த துஷாராவுடைய அப்பா அம்மா வேற வழி இல்லாம அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சரியா 25 நாட்கள் கழித்து டிசம்பர் 9, 2013 அதே கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிற புதுமண்ணல் ஆடிட்டோரியத்தில் இந்த 2 பேருக்கும் திருமணம் நல்ல விதமா நடந்து முடிக்குது. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம 3 மாசம் வரைக்கும் அப்பா அம்மா வீட்டுக்கு அடிக்கடி துஷாரா வந்துட்டு போறது, மாமியார் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுன்னு தான் நல்ல விதமா தான் உங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஆனா கல்யாணமாகி 3 மாசம் வரைக்கும் அடிக்கடி போயிட்டு வந்த இந்த அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்க 6 வருஷம் கழிச்சு சாக போற வரைக்கும் வெறும் 3 முறை மட்டும்தான் அந்த வீட்டுக்கே போயிருந்திருக்காங்க. கல்யாணமான அந்த 3வது மாசத்துல துஷாரா தன்னுடைய கணவன் கூட ஒரு முறை தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வரும்போது ரேஷ்மா என்ற தன்னுடைய தோழியையுமே சந்துலாலுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. பட் அழைச்சிட்டு போயிட்டு ரேஷ்மா ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியா இந்த துஷாராவுடைய அத்தையான பிரேமலதாவுக்கு கால் பண்ணி, இனிமே உங்க வீட்டு சைட்ல இருந்து யாருமே எங்களுடைய வீட்டுக்கு வர வேணாம், முக்கியமா இந்த துஷாராவுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய தம்பி, நீங்களோ உங்களுடைய கணவரோ யாருமே எங்க வீட்டுக்கு வர வேணாம், என்னுடைய மனைவியை நானே பாத்துக்கிறேன், எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க வர தேவையில்ல அப்படின்னு ரொம்பவே கடுமையா சொல்லி இருந்திருக்காரு. பட் என்ன இது இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சு அவங்க ஆரம்பத்தில் துஷாராவை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாலுமே துஷாரா கிட்ட எந்த ஒரு மொபைல் போனுமே கிடையாது. துஷாரா கிட்ட பேசணும்னா இந்த சந்துலாலுக்கு கால் பண்ணா மட்டும்தான் இந்த குடும்பத்தார்களால பேசவே முடியும், இல்லைன்னா பேசவே முடியாது. எப்போ அவளா கால் பண்றாளோ அப்போ மட்டும்தான் இவங்களால பேசவே முடியும். ஸோ இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பொண்ணு கொடுத்த இந்த அப்பா அம்மாவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த துஷாராவும் சந்துலாலும் அந்த திருக்கருவா அப்படின்ற கிராமத்துல இருந்து கிளம்பி ஓயூர் என்ற கிராமத்துல போயிட்டு இந்த சந்துலாலுடைய சகோதரியான ஜான்சியோடைய வீட்டுல போய் தங்குறாங்க. அந்த நேரத்துல இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா. ஆனா அது எதுவுமே துஷாராவுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிவிக்கப்படவே இல்லை. வேறு ஒருத்தர் மூலியமா இந்த துஷாராவுடைய அம்மா இதெல்லாம் கேள்விப்பட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு தன்னுடைய மகளை பார்க்கறதுக்காக இந்த ஜான்சியோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் அந்த நேரத்துல நீ ஏன் இங்க வந்த, எதுக்காக வந்த, உன்னை யாரு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா, தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடு அப்படின்னு அந்த பொண்ணு அழுதபடி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு ஏத்துக்கவே முடியல. என்னடா அது, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே இப்படிலாம் கட்டி கொடுத்தோம், ஆனா இப்படி இந்த மாதிரி அழுதுட்டு நம்மளே வர வேணாம்னு சொல்றாளே, என்னமோ அவளுக்கு நடக்குது, அவளால இது எதையுமே சொல்ல முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு காரணம் கேட்டாலுமே துஷாரா கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததுனால சோகத்தோடையே அந்த அப்பா அம்மா அன்னைக்கு வெளியேறி இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறமும் அந்த அப்பா அம்மாவால துஷாராவை கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா துஷாரா கிட்ட ஃபோன் கிடையாது. சந்திரலால் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலும் அவன் நான் வெளில இருக்கான், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே வரான். ஸோ இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு உண்டான செலவுகள் எல்லாமே பொண்ணு வீட்டு சைடு தான் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு துஷாராவுடைய அம்மா தன்னுடைய மருமகனான இந்த சந்திரலாலுக்கு கால் பண்றாங்க. பட் அந்த நேரத்தில் என்ன சொல்றான்னா, நான் பெக்க போற குழந்தைக்கு உண்டான செலவை என்னால் பார்த்துக்க முடியும், நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, யாருமே எங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, இந்த குழந்தைய பார்க்கறதுக்கும் வந்துடாதீங்க அப்படின்னு போனை கோபமா சொல்லிட்டு கட் பண்ணி இருந்திருக்கான். சம்திங் ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறது மட்டும் அந்த அப்பா அம்மாவுக்கு நல்லா புரியுது. பட் நாளாக இந்த அப்பா அம்மாவுக்குள்ளேயும் தன்னுடைய மகளை பார்க்க முடியலையே அப்படின்ற கவலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த கவலையோட இருந்துகிட்டு இருந்த ஒரு நாள்ல தான் இந்த துஷாராவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க கொல்லத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இந்த அப்பா அம்மாவுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடுல இல்லாம வேற ஒரு ஆள் சொல்லி தகவல் தெரிய வர ஆரம்பிச்சது. பட் யாரு சொன்னா என்ன, நம்ம பிள்ளைய
தானே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி இந்த அப்பா அம்மாவும் தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு கொல்லம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. பட் அங்கே போன நேரத்தில் கூட துஷாராவுடைய மாமியாக்காரியான இந்த கீதா அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியில் போயிருந்திருக்கா. பட் நீண்ட நேரம் ஆகியும் வெளியில் வச்சுக்க முடியாததுனால வேற வழி இல்லாமல் மறுபடியுமே இந்த மாமியாக்காரி துஷாரா படுத்திருக்கிற அந்த பெட்லேயே வந்து வச்சிருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறமும் துஷாராவுடைய அப்பா அம்மா யாரும் அந்த குழந்தையை தொடக்கூடாது, தூக்கவும் கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு அவங்க காரணமாக சொன்னது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், டாக்டர் யாரும் தூக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, எங்கள் பேர குழந்தைகளை யாரும் தூக்க வேண்டாம் அப்படின்னு கடுமையாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு மனசில் அவ்வளோ பாரத்தோட தான் அன்னைக்கு துஷாராவுடைய அப்பா அம்மா துஷாராவையும் அவங்க பெத்த அந்த குழந்தையுமே பார்க்குறாங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்த்த துஷாரா, அம்மா நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம், தயவு செஞ்சு இங்கே கிளம்பிடுங்க, உங்களை யார் இங்கே இன்வைட் பண்ணால் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அவங்கள அங்கேருந்து கிளம்பி போக சொல்கிறாங்க. பட் இப்படி கிளம்பி வந்த கொஞ்ச நாட்கள்லேயே சந்துலால் இந்த துஷாராவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, நீங்கள் கொடுக்க வேண்டிய வரதட்சணை எதுவுமே கொடுக்கவே இல்லையே, 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் எதையுமே அதை செட்டில் பண்ணவே இல்லையே, என்ன பண்ண போறீங்க, உங்களால் அதை கொடுக்க முடியலனா கடையோட வீடு இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை எங்கள் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஸோ இப்போதான் இவங்களுக்கு இந்த டௌரியனால தான் தங்களுடைய மகளுக்கு ஏதோ மறைமுகமாக சித்திரவதைகளை இவங்க கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத அந்த அப்பா அம்மா முழுவதுமாக நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்களாலுமே அவங்க கேட்குற அந்த டௌரி பணத்தையும் டௌரி நகைகளையும் அவங்களால கொடுக்கவே முடியல. இப்படியே உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் நாட்கள் ஆக ஆக நீடிச்சுக்கிட்டே போகுது. 2 வீட்டு சைடுமே எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம போகுது. துஷாராவை இவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் துஷாரா செகண்ட் டைம் கன்சீவ் ஆயிடுறாங்க. அப்போ 7 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, இங்க இருக்கிறவங்க யாரும் எனக்கு வாங்கிட்டு வந்து தர மாட்டாங்க, இதெல்லாம் வாங்கிட்டே நான் பார்க்க வரியாமா அப்படின்ற மாதிரி துஷாரா தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஒரு தாயா பதறி அடித்தபடி தான் மகள் கேட்ட எல்லா ஸ்நாக்ஸையும், அவ கேட்காத ஸ்நாக்ஸையும், சின்ன வயசுல அவ ஆசைப்பட்டு சாப்பிட்ட எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கி கொண்டு துஷாராவுடைய அம்மா, துஷாராவுடைய அப்பா, துஷாராவுடைய தம்பின்னு எல்லாருமே துஷாரா தங்கி இருக்கிற வீட்டை போய் பார்க்குறாங்க. பட் அந்த நேரத்தில் அவங்க தனியாக இருக்கிறதுனால நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லி அழுது இருந்திருக்காங்க. அப்போதான் இந்த துஷாராவுக்கு ஆரம்பத்தில் போடப்பட்ட தங்க நகைகள் எல்லாத்தையுமே இந்த சந்துலால் வித்து தீர்த்துட்டான் அப்படின்னும், மேற்கொண்டு இன்னும் வரதட்சணை கேட்டுக்கிட்டு இருக்கா, அதனால தான் இந்த கொடுமைகள்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. பட் இந்த கான்வர்சேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் வெளியில போயிருந்த சந்துலாலும் சந்துலாலுடைய அம்மாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் இந்த துஷாராவுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. உங்களை யார் இங்க இன்வைட் பண்ணது, நீங்க எதுக்காக இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. இதனால நிலைமையை புரிஞ்சு கொண்ட அந்த அப்பா அம்மா அதை எதையுமே எடுக்காம அங்கிருந்து கிளம்பி தங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் செகண்ட் டெலிவரிக்கு உண்டான செலவுகளை நாங்களே பார்க்குறோங்கிற மாதிரி இந்த துஷாராவுடைய அம்மா சந்துலாலுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஆனா அப்ப கூட அவன் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு, என்னுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் செலவு பண்ண வேண்டான்னு அந்த போனை கட் பண்ணி இருந்திருக்கான். பட் கட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த 2வது குழந்தை பிறந்ததை கூட இந்த அப்பா அம்மாவுக்கு சொல்லவே இல்லை. வேற வீட்டையுமே மாத்தி எந்த ஒரு கான்டாக்டுமே இவங்க கூட வச்சுக்காம பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வேற வழி இல்லாம தன்னுடைய மகளை இவன் கடத்திட்டான் அப்படின்னு சொல்லி இந்த துஷாராவுடைய அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பட் துஷாரா யாராலுமே கடத்தப்படல, அவங்க மாமனார் வீட்டில் தான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த சந்துலால் சைட்ல இருந்து சொல்லப்பட்டதுனால அந்த வழக்குமே அந்த நேரத்தில் கைவிடப்பட்டிருக்கு. பட் தொடர்ந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு சித்திரவதைகள் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா என்ன சித்திரவதை, எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தன்னுடைய மகள் இருக்கா அப்படின்ற எதையுமே இந்த அப்பா அம்மாவால தெரிஞ்சுக்கவே முடியல. இப்போ சந்துலால் கிட்டையும் அவங்களால பேச முடியல, மகள் கிட்டையும் போன் இல்லாததுனால தன்னுடைய மகள் எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்ன பண்றா அப்படின்ற எந்த விஷயத்தையுமே இந்த அப்பா அம்மாவால தெரிஞ்சுக்கவே முடியல. பட் அதுக்கப்புறம் தான் சரியா மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2019 வாகல இந்த துஷாராவுடைய அப்பாவுக்கு நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு ஆள் கால் பண்றாரு. அந்த போன் கால்ல அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, சார் உங்களுடைய மகளுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை, பக்கத்துல இருக்கிற கொல்லம் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மிட் நைட்ல இந்த கால் வந்ததுனால பதறி அடித்தபடியே அந்த அப்பாவும் அம்மாவும் தம்பியும் வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க வீட்டை விட்டு வெளியில போறதுக்குள்ளேயே எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ அதே நம்பர்ல இருந்து மறுபடியுமே கால் வருது. அந்த கால்ல அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பொண்ணு இறந்து போயிட்டா, இங்க தான் மார்ச்சூரியில வச்சிருக்கோம், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுமே அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு இரவா அந்த இரவு அமைய ஆரம்பிச்சது.
துஷாராவுடைய அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே நேரடியா மார்ச்சூரிக்கு போயிருக்காங்க. அப்போ எந்த சொந்தக்காரங்களும் இல்லாம அனாதை பிண மாதிரி தான் தன்னுடைய மகளுடைய சடலத்தை பாக்குறாங்க. இதை விட அவங்களுக்கு பெரிய பேரதிர்ச்சி என்னன்னா, மகளுடைய முடி எல்லாமே நறுக்கப்பட்டு கிராப் பண்ணப்பட்டு லேசா வளர்ந்துருந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான பொசிஷன்ல வயிறு எல்லாமே உள்ளடங்க ஒடுங்கி பயங்கர மெல்லிசா அவங்க படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு சம்பவ இடத்துல தேம்பி இந்த அப்பாவும் அம்மாவும் பரிதாபமா அழுது இருந்திருக்காங்க. ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாத அந்த அப்பா அம்மா வேற வழி இல்லாம அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இந்த சந்துலாலுடைய அப்பா அம்மாவான கீதா மற்றும் லாலி மேல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. முக்கியமா வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழேயுமே வழக்கு பதிவுகள் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் இந்த சந்துலால் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து துருவி விசாரணை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்குக்காக நடத்தின விசாரணையில முக்கிய சாட்சியா பார்க்கப்படுறதுனா, இந்த துஷாரா இறக்குற நேரத்துல தங்கியிருந்த வீட்டுக்கு பின்னாடி லின்சி அப்படின்ற ஒரு பெண் தங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வழக்குல ஒரு முக்கிய ஆதாரமா எடுக்கப்பட்டுச்சு. இதை தவிர துஷாராவுடைய பால்வாடி டீச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டும் முக்கிய ஆதாரமா எடுக்கப்பட்டுச்சு. பால்வாடி டீச்சர் கிட்ட எங்க இந்த குழந்தைகளுடைய அம்மா அப்படின்னு இந்த சந்துலால் கிட்ட கேட்டா, அவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பல நாட்களா சொல்லி இருந்திருக்கான். இதை தவிர லின்சி அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, இவங்களுடைய வீடு வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், மேற்கொண்டு துஷாரா தங்கியிருந்த வீடு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல இவங்க சந்துலாலுடைய சகோதரியான ஜான்சியோடைய வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. அவங்களுடைய வீடுமே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த துஷாராவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த வீட்டுல இடம் இல்லாததுனால புதுசா பக்கத்துல வீட்டோட சேர்த்து லேண்டையுமே வாங்கி அந்த வீட்டுக்கு இவங்க குடியேறிட்டாங்க. பட் குடியேறின உடனே அந்த வீட்டை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் அமைக்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் வால் எல்லாமே ஷீட்டால, எப்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷீட் போடுவோம், அந்த ஷீட்டால சுத்தியும் காம்பவுண்ட் வால் மாதிரி எழுப்பி பயங்கர ஹைட்டுக்கு யாருமே உள்ள என்ன நடக்குதுங்கிறத பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க செட்டப் பண்ணி இருந்திருக்காங்க. இதை தவிர அந்த வீட்டுல அடிக்கடி துஷாராவுடைய அழுக சத்தம் எனக்கு கேட்கும். இந்த சந்துலால் அடிக்கடி அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, அவங்கள கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுறது, முக்கியமா அந்த மாமியாக்காரியான கீதாவும் கண்ணாபின்னான்னு திட்டுறது, கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே அங்க நடக்கும். அது எல்லாமே பெண் வீட்டுல இருக்கிற என்னுடைய காதுகளுக்கும் கேட்கும். இது கூட அந்த வீட்டுல மாந்திரிக பூஜைகள் நடக்கிறது, இன்னும் சில பூஜைகள் நடக்கிறதெல்லாம் நடந்துச்சு. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏரியாவுடைய வார்டு மெம்பர் கிட்ட சொன்ன, அவருமே இதை பத்தி இந்த சந்துலால் கிட்ட கேட்டாரு. பட் அந்த நேரத்துல சந்துலாலும் அதை ஈஸியா சமாளிச்சுட்டு மறுபடியுமே துஷாராவுக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் பண்ண ஆரம்பிச்சான். தொடர்ந்து அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, அந்த பொண்ணுடைய அலறல் சத்தம் கேட்கறது அப்படின்னு நான் எப்பெல்லாம் வீட்டோடைய பின்பக்கம் வரணும் அப்பெல்லாம் எனக்கு இது கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் இந்த சத்தம் எல்லாமே நாளாக மெல்லமா அடங்க ஆரம்பிச்சது. அந்த பக்கத்துல இருந்து துஷாராவுடைய அலறல் சத்தம் எதுவுமே கேட்கல. அதுக்கு பதிலா இந்த சந்துலாலும் அவனுடைய அம்மாவான கீதாவும் திட்டுற சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்டுச்சு. அதன் அடிப்படையில அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அப்போதான் காம்பவுண்ட் வால் மாதிரி அமைச்சிருந்தாங்களா அந்த ஷீட்டு, அந்த ஷீட்ல ஒரு ஓட்டை ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஓட்டை வழியா உள்ள பார்த்தப்பதான் என்னுடைய கண்ணா இது பாக்குது அப்படின்னு என் மனசே பதறி போனுச்சு. ஏன்னா துஷாரா பயங்கர ஒல்லியா மொட்டை அடிக்கப்பட்ட நிலையில, கண்ணம் வயிறு எல்லாமே ஒடுங்கி போன நிலையில, நோய் வந்து ஒரு ஆள் அடிபட்டு கடைசி காலத்துல எந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆரோக்கியமா இருந்த இந்த துஷாராவை நான் பார்த்தேன். அதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு வேதனையோட இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே லின்சி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதை தவிர லின்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல துஷாராவுக்கு சித்திரவதைகள் நடக்கிறது எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசி கொண்டாங்களே தவிர யாருமே அதுக்கான ஃபர்தரான ஸ்டெப்ஸை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம் இல்ல, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சோம் நமக்கு எதுக்கடா இந்த வம்புன்னு நினைச்சு யாருமே இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாமலே இருந்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட சந்துலாலும் அவனுடைய அம்மா கிட்ட விசாரணை பண்ணதன் மூலியமா போலீஸுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த பெண்ணுக்கு பல நாட்கள் இந்த வரதட்சணை கொடுமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு சின்னதா ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட பயங்கரமா கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுறது, அனாதை பேயின்னு திட்டுறது, மலையாளத்துல இன்னும் நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுறது அப்படின்னு பல மென்டல் ரீதியான டார்ச்சரும் உடல் ரீதியான டார்ச்சருமே இந்த சந்துலாலுடைய அம்மாவும் கொடுத்திருக்காங்க. அதை தவிர வரதட்சணை சரியா கிடைக்காததுனால அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு போனுமே கொடுக்கப்படல. அந்த பொண்ணை வந்து அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையுமே பேச விடல. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வீட்டு சைட்லயுமே யாரோடையுமே பேசவே விடல. இதை விட இன்னொரு
இன்னொரு நரக தண்டனையா அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, இவங்க எல்லாரும் வெளியில போவாங்க வருவாங்க, ஆனா இந்த பொண்ணு மட்டும் யாரையும் பார்க்க கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சுத்தியும் காம்பவுண்ட் வால் மாதிரி அந்த உயரமான சீட்டுக்களை அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் ஒருவேளை வெளில விட்டா மேற்கொண்டு உள்ள நடக்கிற நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வெளியில சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய உடல்நிலை சரியில்லாம போனாலும் கூட தொடர்ந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த விஷயத்தை அமைக்கணும்னு இவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதே சமயம் அந்த பொண்ணுக்கு உண்டான சாப்பாடு, மெடிசன் அப்படின்னு எதுவுமே கொடுக்கப்படவே இல்லை. அந்த பொண்ணு முன்னாடி என்னதான் சாப்பாடுகள்லாம் தூரமா வச்சுட்டு சாப்பிட முடியாத ஒரு பாவனையா அவங்க உருவாக்கி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே பார்த்து மனசு நொந்து யாருக்கிட்டையுமே பேச முடியாம, யாருக்கிட்டையுமே இந்த வழிகளை சொல்ல முடியாம ஒரு நரக வேதனைய, ஒரு சித்திரவதையை அனுபவிச்சு தான் அவங்களுடைய நாட்களை கடத்துறாங்க. நாட்கள் நகர அவங்களுடைய உடல் பயங்கரமா மெலிந்து போகுது. ஏற்கனவே அவங்க உயரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. பட் இப்படி சாப்பாடு எதுவுமே கொடுக்கப்படாததுனால அவங்களுடைய உடல் இன்னும் மெலிந்து போக ஆரம்பிக்குது. இதை தவிர இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால லேசா காயம் பட்டா கூட அந்த காயம் எதுவுமே ஆறாது. இதனால அவங்களுடைய புண்கள் பெரிதாகி ஆற முடியாத ஒரு கண்டிஷன்ல எல்லாம் கூட இருந்திருக்கு. இப்படி அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, மெடிசன் எதுவுமே கொடுக்காததுனால இறுதியா 21 மார்ச் மாதம் 2019 அன்னைக்கு இந்த பெண் சரியா 9 மணிக்கெல்லாம் தன்னுடைய வீட்டுல உயிரை விட்டுருக்காங்க. இறந்து போன அன்னைக்கு கூட இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாததுனால முரளிதரன் என்ற ஆட்டோ டிரைவருக்கு மட்டும் கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. பட் அவருக்குமே அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கிறதெல்லாம் தெரியாது. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க, இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் சொன்னாங்க. பட் அங்க அழைச்சிட்டு போனதும் மருத்துவர் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் அப்போதான் அந்த ஆட்டோ டிரைவருக்கு இந்த செய்தி கேட்டதுமே பகீர்னு ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் துஷாராவுடைய பேரண்ட்ஸ் இந்த தகவல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு வந்து மார்ச்சுரியில் அனாதை பணமாக இருக்கிற தங்களுடைய மகளுடைய பொசிஷனை பார்த்துட்டு பயங்கரமாக வேதனைப்பட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவர்கள் 2 பேரையும் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கமங்கத்தில் விசாரணை பண்ணும்போது தான் இந்த கொடுமைகள், சித்திரவதைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. முக்கியமாக இந்த கேஸில் ஒரு அங்கமாக பார்க்கப்பட்டதுன்னா டாக்டர் வல்சாலா மற்றும் டாக்டர் பரணிதாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் தான். இவங்க கொடுத்த அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன இருந்திருக்குன்னா, 153 சென்டிமீட்டர் இருக்கிற இந்த பொண்ணு இறக்குற நேரத்தில் 21 கிலோ தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய உடல் மெலிந்து சதையெல்லாமே ஏதோ ஒட்டுனா போதும் அப்படின்ற மாதிரி எலும்புல ஒட்டி இருக்கு. ஒரு ஸ்கெலிட்டன் மேல தோல் இருந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான உடல் தேகத்தோட தான் இந்த துஷாரா இருக்காங்க. அவங்களுடைய கண் எல்லாமே ஒடுங்கி உள்ள போயிருக்கு, கண்ணமும் ஒடுங்கி உள்ள போயிருக்கு, வயிறு இன்னமும் ஒடுங்கி உள்ள போயிருக்கு. இதை தவிர அவங்களுடைய காலில் சில வீக்கம் காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீக்கம் காணப்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா லிவரும் கிட்னியும் சரியா ஃபங்க்ஷன் ஆகல, அதனாலதான் அந்த பொண்ணுக்கு கால்லாம் வீங்கிருக்கு. இறக்குற நேரத்துல துஷாராவுக்கு நீளமான முடிகள்லாம் கிடையாது. அவங்களுடைய முடிகள் எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு. இதை தவிர அவங்க கையோடைய சுற்றளவு, அதாவது அவங்க கையோடைய சுற்றளவு 12.5 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கு. இந்த 12.5 சென்டிமீட்டர் யாருக்கு இருக்குன்னா 1 வயசுல இருந்து 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இவங்களுடைய கைகள் மெலிந்திருக்கு. இதை தவிர அவங்களுடைய மார்புடைய சுற்றளவு 58 சென்டிமீட்டர் தான். இன்ச்சஸ்ல சொல்லணும்னா 23 இன்ச்சஸ் தான். நார்மலா இவங்க ஹைட்டுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு சுற்றளவு இருக்கணும்னா 90ல இருந்து 96 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆனா அது எதுவும் இல்லாம வெறும் 58 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒடுங்கி இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. இதை தவிர அவங்களுடைய வயிற்று பகுதியை சுத்தி அளந்து பார்த்தா 46 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கு. 18 இன்ச்சஸ் தான் இருந்திருக்கு. ஒரு ஆளுக்கு நார்மலா எவ்வளவு இருக்கணும்னா இவங்களுடைய ஹைட்டுக்கு 80ல இருந்து 85 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது 31 இன்ச்சஸ் இருக்கும். ஆனா அது எதுவுமே இந்த பொண்ணுக்கு இல்ல. அவங்களுடைய வயிறு ஒடுங்கி உள்ள போய் அமுங்கி நெஞ்செலும்பு வெளியில தெரியுது. அந்த மாதிரியான உடல் தோற்றத்துல தான் அவங்க அந்த நேரத்துல இருந்திருக்காங்க. அடுத்தபடியா தொடை, அவங்களுடைய தொடை வெறும் 22 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கு. 8 இன்ச்சஸ் தான் இருந்திருக்கு. நார்மலா ஒரு ஆளுக்கு எவ்வளவு இருக்கணும்னா 53ல இருந்து 55 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது 21 இன்ச்சஸ் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு கூட இவங்களுக்கு இல்ல. ஆரோக்கியமா கொஞ்சம் உடல் தேகத்தோட இருக்கிற 5 வயசு பையனுக்கு உடல் தோற்றத்துல எந்த அளவு சுற்றளவு இருக்குமோ அந்த அளவு சுற்றளவு தான் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க சாப்பாடு தண்ணி இல்லாம மெலிந்து இந்த மாதிரி சித்திரவதைகளை அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்கன்னு பாருங்க. அதுவும் இந்த பாலா போன டவுரிக்காக. இறக்குற நேரத்துல அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா பயங்கரமா ட்ரையா இருந்திருக்கு. நாக்கு, வாயினு எல்லாமே ட்ரையா தான் இருந்திருக்கு. நீர் சத்தே அவங்களுடைய உடம்புல சுத்தமா காணப்படவே இல்லை. நார்மலா இந்த பொண்ணு ஒரு ஆரோக்கியமா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு 50 கிலோவாவது இருக்கணும். ஆனா வெறும் 22 கிலோ இருக்காங்கன்னா அதை எங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு வேதனையோட தான் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை இந்த 2 பெண் மருத்துவர்களும் எழுதியிருக்காங்க.
இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை முழுவதுமே ரெடி பண்ண அந்த மருத்துவர்களுக்கும் இந்த கேஸை விசாரணை பண்ண பூரா அந்த போலீஸுக்கும் இதை எதையுமே தாங்கிக்க முடியாத துஷாராவுடைய அப்பா அம்மாவுக்கும் எந்த மாதிரி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. போலீஸுமே இந்த வழக்குல எந்தவித பாரபட்சமும் காட்டவே இல்லை. கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணி சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணி துஷாராவுடைய கணவன், துஷாராவுடைய மாமியார், துஷாராவுடைய மாமனார் அப்படின்னு இந்த 3 பேர் மேலேயுமே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு கோர்ட்ல சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்க ஆரம்பிக்குது. இறுதியா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான் ஏப்ரல் மாதம் 2025 வாக்குல சந்துலாலும் கீதாவும் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்படுது. அதே சமயம் அவங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே தண்டிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதமும் வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு தண்டனையும் கொல்லம் நீதிமன்றம் ஏப்ரல் மாதம் 2025 கொடுத்திருக்கு. தற்போதைக்கு இந்த 2 நாதாரிகளும் ஜெயிலில் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்துலாலுடைய அப்பா ஆதாரம் இல்லாததுனால விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. என்னையே கேட்டால் இந்த சந்துலாலுடைய சகோதரிக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அவங்க இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே எடுக்கல. சந்துலாலுடைய அப்பாவுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. பட் அவருமே எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் துஷாராவுக்கு என்ன நடக்குது, அந்த சித்திரவதைகள் எல்லாத்தையும் பார்த்து அனுதாபப்பட்டு சுற்றி இருந்தவங்களாம் இருந்திருக்காங்களே தவிர அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு உதவிகளும் பண்ணாம ஒரு கோழையாக தான் வளர்ந்துருக்காங்க. இறந்து போன துஷாராவுடைய மகள்களுக்கு இப்போதைக்கு 10 வயது 8 வயது ஆகுது. அவங்க எல்லாருமே துஷாராவுடைய அப்பா அம்மாவால் வளர்க்கப்பட்டுட்டு வராங்க. ஒரு மனிதனுடைய மிருகத்தனம், ஒரு மனிதனுடைய பேராசை அவனை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா யோசிக்க வைக்குது, எந்த அளவுக்கு ஒரு ஆளை சித்திரவதை பண்ணலாம், எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குடைச்சல்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ற ஒரு சின்ன சம்பவம் தான் இந்த துஷாராவுக்கு நடந்த சம்பவம். இந்த உலகத்துல மற்ற உயிரினங்களை விட ஒரு கொடூரமான ஒரு உயிரினம்னா அது இந்த மனிதன் தான். இந்த மனிதன் எந்த நேரத்துல எப்படி யோசிப்பான், என்ன பண்ணுவான், எந்த நேரத்துல இந்த மாதிரி சைக்கோவா மாறுவான் அப்படிங்கிறது சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாது. இதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கண்டிப்பா அதை பத்தி உங்களுடைய ஊர் தலைவர்கிட்டயோ, உங்களுடைய கவுன்சிலர்கிட்டயோ, பக்கத்துல இருக்கிற ஒரு சமூக ஆர்வலர்கள்கிட்டயோ, அப்படி இல்லைன்னா போலீஸ் கிட்ட அன்னோன் பேர்ல கம்ப்ளைண்ட் ஆகுது கொடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயத்தை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. இனி வரும் காலங்களில் இந்த துஷாரா மாதிரி யாருமே பாதிக்க கூடாது. ஆரம்பத்திலே தப்பு நடக்குது, சரியா எதுவும் படல அப்படின்னா யோசிக்காம தயவு செஞ்சு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தங்களுடைய பெண்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லது. அந்த மிருகம் கிட்ட இப்படி அடிபட்டு சாப்பிட்றதை விட உங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் ஆறுதலை சொல்லிட்டு நீ வேலைக்கு போமா, உன்னாலையும் சம்பாதிக்க முடியும், நீ உன்னுடைய சொந்த காலில் நில்லு, நிறைய பெண்கள் இன்னைக்கு சந்தோஷமா சொந்த காலிலெல்லாம் நிக்கிறாங்க, உன்னாலையும் முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அந்த பொண்ணை நல்வழிப்படுத்தி அவன் இல்லைன்னாலும் தன்னால வாழ முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றது நல்லது. இதை தவிர ஆம்பளைங்களை பெற்ற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வரதட்சணை வாங்குறது தப்பு, அப்படி உனக்கு ஒரு பொருள் மேல ஆசை இருக்குன்னா நீ வேலைக்கு போ, நீ சம்பாரி, நீயே சம்பாரிச்சு அதை வாங்கிக்க பாரு, அடுத்தவங்களுக்கும் அது கொடுக்க பாரு, அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இன்னும் ஆனந்தமா இருக்கும். அதை விட்டுட்டு ஓசியில எவனாவது தருவான், அதை நம்ம அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா அது கடைசி வரைக்கும் உன்னால நல்ல விதமா அனுபவிக்கவும் முடியாது, உனக்கு அது ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு ஆம்பளை பசங்களும் எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரியான வரதட்சணைகள்லாம் வாங்காம சொந்தமா தானே வாங்கி அடுத்தவங்களுக்கும் கொடுத்து நல்ல விதமா இந்த சமூகத்தை வளருவான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த சந்துலால் மாதிரியான எந்த ஒரு ஆம்பளை பசங்களும் எதிர்காலத்தில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. பாதிக்கப்பட்ட இந்த துஷாராவுக்கும் துஷாராவுடைய அப்பா அம்மாவுக்கும் என்ன ஆறுதல் சொன்னாலுமே நம்மளால ஈடு கட்டவே முடியாது. துப்பாக்கியால சுட்டிருந்தா கூட ஒரு 2 செகண்ட்ல உயிர் போயிருந்திருக்கும், கத்தியால குத்தி இருந்தா ஒரு 5 நிமிஷத்துல உயிர் போயிருந்திருக்கும். ஆனா அணுவா சித்திரவதை பண்ணி உடல் மெலிந்து இந்த பொண்ணு சாகடிக்கப்பட்டிருந்திருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு வேதனை அப்படிங்கிறத நினைக்கும் போதே நம்முடைய மனசுல ஒரு ஆதங்கம் தான் வருது, கண்ணீர் தான் வருது. என்னைய கேட்டா இந்த 2 நாய்களுக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி யாரும் பாதிக்காமல் இருக்கட்டும். இந்த கேஸை ரெஃபர் பண்ண பிரவீன் கார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் நிறைய கேசஸ்லாம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கீங்க. அது எல்லாமே ஒன்றா லிஸ்ட் பண்ணி நான் அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாகவே நீங்கள் சொல்கிற டாபிக்ஸ் எல்லாமே வீடியோஸாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.